அதான் தங்க ஊசியை எடுத்து கண்ணை குத்திக்கிறாங்க நீங்கள் சொன்னாப்ல. இந்த மீடியாலாம் எதை ஃபோக்கஸ் பண்ணுது? த்ரிஷா என்ன ட்ரெஸ்ஸு போட்டாங்க, விஜய் அவர்கள் வந்து என்ன ட்ரெஸ்ஸு போட்டாங்க, என்ன மாஸ்க் காட்டினாங்க, இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர காட்ட வேண்டிய நியூஸை காட்டுறது இல்லை. சுதந்திர போராட்டத்தையும் மறந்துட்டாங்க. கஷ்டப்பட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தியாகிகளை மறந்துட்டு இந்த சல்யூட்டை பற்றியும் அவங்க போட்டிருந்த சாரி பற்றியும் தான் பேசிட்டு இருந்தாங்க. அறிவே இல்லையே. அந்த டிவிகேவை சப்போர்ட் பண்ற விர்ச்சுவல் வாரியர்ஸோ வல்கர் வாரியர்ஸோ யாரோ போனாலும் சொல்லணும். கடந்து போறாங்க. இப்ப கைது பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க கடந்து போறாங்க. அந்த செய்தியே வெளியே வரல. இப்ப நம்ம தான் பேசுறோம், அதெல்லாம் வந்து பேசுறோம், வெளியில வராது. மீடியா அதை ஃபோக்கஸ் பண்ணாது. மீடியாவுக்கு தேவை என்ன? த்ரிஷா என்ன ட்ரெஸ் போட்டாங்க, த்ரிஷா எப்படி சல்யூட் வச்சாங்க, இதைத்தானே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டிவிக்கே கவர்மெண்ட்டு வாயை மூடிட்டு தானே இருக்கு. நாம் தமிழர் கட்சி வந்து கார்பரேட் கிட்ட காசு வாங்கிட்டு கார்பரேட்டுக்கு ஆதரவா செயல்படாது. படிச்சவங்களுக்கே வந்து புரிஞ்சாலும் சரி அவன் என்ன எந்த ஒரு நோக்கத்துக்காக அவங்கள எதுக்குறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரியும். எனக்குமே இது ரொம்ப ஒரு கார்பரேட் கிட்ட அவங்க வாங்கிட்டு கார்பரேட்டுக்கு ஆதரவாக செயல்பட்டு மக்களை வந்து புறக்கணிக்கிறாங்க. ஆனால் அந்த ஆட்சியை தானே மக்கள் விரும்புகிறாங்க. மக்களுக்கு புரிதல் இல்லை. இவ்வளோ கரண்ட் பில் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறமும் நான் டிவி கேக் முட்டு கொடுப்பேன்னா முட்டாள். குடிகாரர்களுக்கு அதிகமான சலுகையை வந்து செஞ்சு கொடுக்குதா அந்த டிவிகே அரசு? மக்களுக்கெல்லாம் முன்னுரிமை கிடையாது. வீடு நாங்கள் உடப்போம், என்ன பண்ணுவோம், நீ அதெல்லாம் கேட்காத, நாங்கள் வரல. காஷ்மீர்லயா விசில் போட வந்திருக்கும் போல பயங்கரமா. என்னங்க சொல்றீங்க? தளபதி வந்து வடக்கு வரையும் பரவிருச்சு. அவங்க எல்லாம் விஜய்ல யாருமே அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. இல்லையே தளபதி தளபதின்னு இருக்காங்க. அறந்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், சமீப காலமாக நாம் தமிழர் கட்சி ஆதரவாக பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்க திவ்யா அவர்கள் நம்மோடு இருக்காங்க. வணக்கம். வணக்கம். உங்கள் முழு பேர் என்னங்க? திவ்யா மட்டும்தான். என்ன இன்ட்ரடக்ஷனே கோலாகலமாக இருக்கு. ஏங்க யாராருக்கும் சொல்லும் போது உங்களை சொல்லக்கூடாதுங்க. நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர், வருங்காலத்தில் நீங்கள் நடிகை கூட வரலாம். அது கண்டிப்பாக இருந்தவங்க தாங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. அப்படியா? சரி, இது சுதந்திரத்தில் சூப்பராக நமக்கு நல்லா போனுச்சோ இல்லையோ, நம்ம பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய தாவைக்கை சேர்ந்த உறவுகள் வந்து இது பயங்கர நம்ம கதறிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. என்னங்க ஏன் அப்படி கதறினாங்க? இந்த சல்யூட்டு தான் அதுக்கு காரணம். ஒரே காரணம் இந்த சல்யூட்டு தான். பாத்தீங்களா இல்லையா? உங்களுக்கு அடிக்க தெரியல, நீங்க அடிக்க கரெக்டா? இல்ல, இந்த சல்யூட் பாத்திருக்கேன், லாரன்ஸ் மாஸ்டர் சல்யூட். இது என்ன சல்யூட்னு தெரியல. கரெக்ட்டா? கரெக்ட் தான். இன்னொரு சல்யூட் பாத்தீங்களா? வேற என்ன சல்யூட்? புசியானந்தோட சல்யூட்டா? அம்மா வளக்கணும். நல்லா போய் இட்டுன்னு வந்துட்டு இட்டுன்னு போனோம்னு சொன்னார். அவரு தானே அது? நல்லா இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து கதரை விட்டுட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இப்படி ஏன் நீங்க இப்படி பண்றீங்க, மறுபடியும் எங்க அண்ணனோட லைஃப்ல ஏன் நீங்க வராதீங்க அப்படிங்கிறாங்க. அது அவங்களோட பர்சனல். நான் அதுக்குள்ள போக விரும்பல. நானுமே போக விரும்பல. இருந்தாலும் இது ஜாலியா இருந்துச்சு பார்த்துக்கிட்டு. அதான் நம்ம இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் நல்ல கண்டென்ட் இந்த சல்யூட். எல்லாரும் இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. சுதந்திர போராட்டத்தையும் மறந்துட்டாங்க. கஷ்டப்பட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தியாகிகளை மறந்துட்டு இந்த சல்யூட்டை பத்தியும் அவங்க போட்டிருந்த சாரி பத்தியும் தான் பேசிட்டு இருந்தாங்க. அது இல்லாம அவங்க ஃப்ரண்ட் ரோல வேற உட்காந்துருந்தாங்க. அதை பத்தியும் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு பெண் முதலமைச்சர் வந்து உங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சரா இருந்த ஒரு முதலமைச்சர், ஒரு அமைச்சரா வந்தவங்க நல்லா பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரீல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். விருதை மகள் அப்படிங்கிற பேர்ல அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க வந்து 1 லட்சம் கோடி முதலீட கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம்தான். ஆனால் அத்தனை நல்ல விஷயம்தான். ஆனால் அத்தனை முதலீட்டாளர்களும் நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலீட்டு பண்ணால் நல்ல விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியால் இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, இந்த மாதிரி முதலீட்டாளர்கள் வந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் முதலீடு பண்ணாங்களான்னு கேட்டால் தெரியல. ஒரு கண் துடைப்பு மாதிரி எனக்கு தெரியுது. அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி எல்லாரும் முதலீடு பண்ணி அத்தனை பேருக்கு வேலை கிடைச்சா சரி. இப்போ வந்திருக்காங்க, நாளைக்கே வந்து வேறு ஸ்டேட்டுக்கு போகலாம், இல்லை கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து இன்னொரு வேறு ஸ்டேட்டில் போய் முதலீடு பண்ணலாம். நமக்கு தெரியாது, பண்ணாதான் நிஜம்.
ஓ, அப்ப நீங்க இது சும்மா கண் துடைப்பு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இப்போ பார்க்கலாம், ஃபியூச்சர்ல பார்க்கலாம். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டசபையில கூட அவங்க கேட்குறாங்க, எதுக்கு கேட்டாலும் ப்ரூஃப் கொடுத்து பேசுங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்துட்டு நீங்க பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப எதை பார்த்து தான் நம்ம பேசுறது? இப்ப நியூஸ் பேப்பர்ல வரதை பார்த்து பேச முடியும், இல்லைன்னா சோஷியல் மீடியால வேற வேற எதை பார்த்து தான் நம்ம பேச முடியும்? நியூஸ்ல வந்தாதான் நமக்கு தெரியும். அப்ப அவங்க வீட்டுல போய் நேர்லயா பார்க்க முடியும்? மக்களுக்கு வேற எப்படி தெரியும்? அப்ப நீங்க பேசும் போதெல்லாம் ப்ரூஃப் கொடுப்பீங்களா? ஆமா, இப்போ வந்து ப்ரூஃப் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம், இது மாதிரி நீங்கள் வந்து அண்ணன் சீமானை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்கள்கிட்ட ப்ரூஃப் கேட்பாங்கல்ல, அப்போ அவங்க ப்ரூஃப் கொடுப்பாங்களா? நீங்கள் ப்ரூஃப் இந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாமே கீழே ப்ரூஃப் கொடுப்பீங்களா? ஏன் நாங்கள் உண்மையை தான் பேச போகிறோம். உண்மையை பேசினா ப்ரூஃப் கொடுக்காம என்ன பண்ண போகிறோம்? நாங்கள் ஒன்றும் அவங்கள மாதிரி போய் தகவல் பரப்புறது கிடையாதே. உண்மையை பேசுகிறவங்களுக்கு ப்ரூஃப் ரெடியாக தான் இருக்கும். என்ன ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு? ஏன்னா அவங்க சட்டசபையில் போய் ப்ரூஃப் கேட்டவங்க, ஏன்னா அப்புறம் அவங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து உங்கள்கிட்ட ப்ரூஃப் கேட்பாங்க அப்படிங்கிற இந்த கேள்வி அவங்க கேட்பாங்க. அவங்க ப்ரூஃப் மட்டுமா கேட்குறாங்க? என்னென்னமோ கேட்டுட்டு இருக்காங்க. இன்டர்வியூ பண்ணும்போது சிரிப்பாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி கேட்டால் சிரிக்கிற அமைச்சர் தானே அவங்க. அப்புறம் மறந்தவங்க தானே, சர்டிஃபிகேட்டை மறந்துடுவாங்க. அப்புறம் நம்மக்கிட்ட வந்து ப்ரூஃப் கேட்பாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அடுத்த கேள்வியை கேளுங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி ரொம்ப அமைதியாக இருக்குது, இந்த குறிப்பிட்ட காலமாக ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆனால் மக்கள் பிரச்சனைகள் அதிகமாகிட்டு வருது. உங்களுக்கு தெரியும், கடந்த ஆட்சிகள் இருந்த மாதிரியே இப்போவும் அந்த கொலைகள், இந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு உங்கள் தரப்பில் இந்த ஆட்சி எப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும்? அதாவது இவங்க ஒரு 6 மாதம் டைம் கேட்டாங்க. ஆனால் சட்ட ஒழுங்குக்கெல்லாம் நம்ம டைம் கொடுக்க முடியாது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் 6 மாதம் வரை இவங்க அமைதியாக இருந்துட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் நான் சட்ட ஒழுங்குக்கு ஆக்ஷன் எடுப்பேன்னா நிறைய கொள்ளைகள் நடந்துரும். இப்போ அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அவங்க கட்சி மேலே நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வருதுல. ஆமாம், அது வேற. அவங்க கட்சி சார்ந்த பெண்களே பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாங்க. காமன் பப்ளிக்லேயும் நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக தான் இருக்காங்க. இந்த மீடியாலாம் எதை ஃபோக்கஸ் பண்ணுது? த்ரிஷா என்ன ட்ரெஸ்ஸு போட்டாங்க, விஜய் அவர்கள் வந்து என்ன ட்ரெஸ்ஸு போட்டாங்க, என்ன மாஸ்க் காட்டினாங்க, இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர காட்ட வேண்டிய நியூஸை காட்டுறது இல்லை. அவங்கள க்ளோரிஃபை தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுறது இல்லை, சுட்டி காட்டுறவங்களையும் விடுறது இல்லை. இந்த ரூட் மாஃபியா ஒரு பக்கம் இந்த காவிரி பிரச்சனைகள், காத பிரச்சனைகளை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேகமலை பிரச்சனைகள், இதெல்லாம் பேசும்போது ஏன் மக்கள் பிரச்சனைகளை அவங்க பேச மாட்டாங்க? அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? யாரு? டிவிகே. ஆமா, அவங்க அந்த வாரியர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க? வாரியர்ஸ்க்கு இதெல்லாம் பேச தெரியாதேங்க, அவங்களுக்கு அறிவே இல்லையே. அந்த டிவிகேவை சப்போர்ட் பண்ற விர்ச்சுவல் வாரியர்ஸோ வல்கர் வாரியர்ஸோ யாரோ, அவங்களுக்கு அறிவுன்றது கிடையாது. அவங்களோட ஒன்லி மோட்டோ டிவிகேவை பற்றி பேசுகிறவங்கள போய் அடிக்கணும். அதுதான் அவங்களுக்கு வேணும். இந்த மேகமலை பிரச்சனையோ இந்த மேகதாது பிரச்சனையோலாம் அவங்களுக்கு தெரியாது, புரியாது, மண்டையில் மசாலா கிடையாது. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இவங்க வந்து இதை பேசுகிறவங்க மக்கள் பிரச்சனையை பேசுவாங்க, குரல் கொடுப்பாங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன். இப்படி நேற்று ஒரு சமீப காலம் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நீங்கள் பார்த்துருக்காங்க ட்விட்டரில், மைக்கேல் அப்படிங்கிற ஒரு ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து முருகனை பற்றி தப்பாக பேசியிருப்பார், அந்த விர்ச்சுவல் வாரிஸ் டீமை பற்றி. ஆமா, ஏன் இந்த தேவையில்லாத வேலைகளை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க? இல்லை, எதுக்குமே டிவிகே அரசு எதிர்ப்பு குரல் கொடுத்துருக்காங்களா? தொடர்ந்து மக்கள் பிரச்சனை எவ்வளவோ நடந்துட்டு இருக்கு, எதுக்குமே குரல் கொடுக்கல. தமிழ் கடவுள் முருகன், நம்மளோட முப்பாட்டன்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை எவ்வளோ தரக்குறைவாக பேசணுமோ அவ்வளோ தரக்குறைவாக ஒருத்தன் பேசியிருக்கான். அது நாம் தமிழர் சைட்லேருந்து கேஸ் போட்டிருக்காங்க. டிவிகேவும் அதை பண்ணியிருக்கணும் இல்லையா? பேசினது தப்புன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லணும். கடந்து போகிறாங்க, இப்போ கைது பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க கடந்து போகிறாங்க, அந்த செய்தியே வெளியே வரல. இப்போ நம்ம தான் பேசுகிறோம், அதெல்லாம் வந்து பேசுகிறோம், வெளியில் வராது. மீடியா அதை ஃபோக்கஸ் பண்ணாது. மீடியாவுக்கு தேவை என்ன? த்ரிஷா என்ன ட்ரெஸ் போட்டாங்க, த்ரிஷா எப்படி சல்யூட் வச்சாங்க, இதைத்தானே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டிவிகே கவர்மெண்ட்டு வாயை மூடிட்டு தானே இருக்குது. இதுக்கெல்லாம் எதிர்ப்பு குரல் அவங்க தானே முதலாம் வந்து தெரிவிச்சிருக்கணும். இப்போ சட்டம் ஒழுங்கை எங்கே காப்பாற்றுறாங்க? மக்களுக்காக வந்த கவர்மெண்ட் மக்களுக்காக பேசலையே இது வரைக்கும். இல்லை, ஒருவேளை இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் வந்து ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேரை மாற்றினதாக இருக்கட்டும், நான் ஒரு பார்ன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், ஜபாநாயகர் வந்து விவிலியத்தில் நான் வந்து வாசகத்தை எடுத்து நான் பேசுகிறேன் அப்படிங்கிற இருக்கட்டும், இதெல்லாம் ஏதோ ஒரு கனெக்ட் ஆகுதுல்ல. முருகனை அசிங்கப்படுத்துறதும் நீங்கள் சார்ந்திருக்க மதத்தை தூக்கி பிடிக்கிறதும் ஒரு இதாக இருக்குல்ல. ஆமாம், ஒருவேளை அதனால தான் ஒருத்தன் முருகனை பற்றி தப்பாக பேசும்போது எதிர்த்து கேள்வி கேட்கலையோன்னு எனக்கு தோணுது. இவங்கெல்லாம் வேற ஒரு மதத்தை தூக்கி பிடிக்கிறதுனால தான் முருகனை ஒருத்தன் இழிவாக பேசும்போது அமைதி காக்குறாங்க. இதே அவன் ஜீசஸை பற்றி தப்பாக பேசினா இப்படி அமைதி காத்துருப்பாங்களா?
இருப்பாங்களா சொல்லுங்க, இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு பக்கம் தமிழர் உரிமைகளும் தமிழருடைய பாரம்பரியமும் அசிங்கப்படுத்தப்படும் போது ஏன் இவங்க அமைதியா இருக்காங்க? இந்த கூட்டம் நீங்க தமிழர்கள் இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல நமக்கு. அவங்க எல்லாத்துக்குமே அமைதியா தானே இருக்காங்க. வந்ததுல இருந்து அவங்க எதுக்காக வாயை திறந்திருக்காங்க சொல்லுங்க? ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக வாயை திறந்து அவங்க பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? ஏங்க நீங்க நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க தாவேக்கா பத்தி ஒரு குறை சொல்லுங்க, அவங்க வாயை திறந்து பேசுவாங்க. அதுதான், அது மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க. தாவேக்கா பத்தி குறை சொன்னா உடனே வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க. வேற என்ன அவங்க பண்ணுவாங்க? இது என்ன மாற்றம்னு எனக்கு தெரியல. ஏன் இந்த அபியூஸை கையில் எடுக்கிறாங்க? இப்போ அந்த மின்சார கட்டணம் ஏறிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து காணொலி போட்டு அந்த குடும்பத்தோட போறாங்க. ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு பேரா போட்டிருக்காங்க காணொலி. உங்களுக்கு தெரியும், அந்த மின்சார கட்டணம் உயர்ந்துதான் இருக்கு. ஆனா ஏன் அதுக்கு போய் அபியூஸ் பண்ணணும், அந்த குடும்பத்தை ஏன் அப்படி பேசணும் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் அந்த பொண்ணு சொன்னாலும் சொல்லிச்சு, அவ்வளோதான் வரிஞ்சு கட்டிட்டு வந்துட்டாங்க இந்த வல்கர் வாரியர்ஸ். ரொம்ப தரக்குறைவா பேசுறாங்க அந்த பொண்ணு. அப்ப தப்புனா எதிர்த்து கேள்வி கேட்க கூடாதா? வாயை மூடிட்டு இருக்கணுமா? இதுதான் மாற்று அரசியலா? இப்போ எதுக்காக இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க? கரண்ட் பில்லுன்றது 300 ரூபாய் கட்டிட்டு இருந்த ஒரு குடும்பத்துக்கு இப்போ 10,000 ரூபாய் கரண்ட் பில் வந்திருக்குன்னா அது எவ்வளோ பெரிய சுமை. அவங்க எப்படி கட்டுவாங்க? இப்போ அந்த கவர்மெண்ட் தானே இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும். ஒருவேளை அவங்க என் தலைவன் முகம் பிராண்டு, அந்த பிராண்டோட மட்டும்தான் இருப்பாங்க, மற்றதை பற்றி பேச மாட்டோங்கிற ஒரு அதை நோக்கி போறாங்க. அப்படி பேசுறவங்களாம் எவனுமே கரண்ட் பில் கட்டலையா? அவங்க வீட்டுல எல்லாம் கரண்ட் பில் வரலையா? அவங்க அம்மாட்ட விளக்கமாத்தாடி வாங்கிட்டு தான் இருப்பாங்க, சொல்ல முடியாது. 100% வாய்ப்பு இருக்கு. விளக்கமாத்தாடி வாங்கினாலும் திருப்பி இங்க வந்து முட்டு தான் கொடுப்பேன்னா அப்ப இவனுங்களெல்லாம் என்ன சொல்றது? மூளை இல்லாதவங்க தான் சொல்ல முடியும். அவங்க நினைச்சிட்டாங்க நம்ம தலைவர் வந்து தங்க ஊசின்னு. தங்க ஊசியை எடுத்து நம்ம தொண்டையில குத்திக்க முடியாது, அது அவங்களுக்கு தெரியல. அதான் தங்க ஊசியை எடுத்து கண்ணை குத்திக்கிறாங்க. நீங்க சொன்னாப்ல இவ்வளோ கரண்ட் பில் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறமும் நான் டிவி கேக் முட்டு கொடுப்பேன்னா முட்டாள். அந்த முட்டாளை பத்தி நம்ம என்ன பேசுறது சொல்லுங்க? இது இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த காவிரி விவகாரத்துல இவர் நான் கர்நாடகத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க எல்லாரும் பேசின இவங்க இப்போ சுட்டு கொல்லப்படுறாங்க. கர்நாடகத்தில் சுட்டு 3 பேரை கொண்டுறாங்க. ஏன் வாய் திறக்க மாட்டாங்க? எனக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையிலே நீங்களாம் தமிழர்களா இல்லை தமிழர்களை ஏமாற்றி பிழைக்கிற ஒரு கும்பல்லேருந்து நீங்கள் வந்தீங்களாங்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்குல்ல. நானும் அதை தாங்க கேட்குறேன். அவர் சிஎம் எப்போ தான் வாயை திறப்பாரு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சட்டசபையிலையும் வாயை திறக்க மாட்டேன்றாரு, வெளியில் சட்டசபையில் அவர் திறக்க மாட்டாரு. ஏன்னா அவரோட இலக்காக்களை பிரித்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து இந்த அரசியல் வரலாற்று உங்களுக்கு தெரியும், இந்த முதலமைச்சர்கள் எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு பிரிவு இருக்கும், ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் அவங்களும் வச்சிருப்பாங்க. சரி, அவங்க எல்லாரையும் பிரித்து கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு அமைச்சரை கொடுத்து நீங்கள் அதற்கு தானே பிரித்து கொடுக்குறது. அந்த துறை சார்ந்த துறை எது கொடுக்குறாருன்னா நீங்கள் துறை சார்ந்து நீங்களே பதில் கொடுங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா அமைச்சரையும் கொடுத்துருக்காரு. நீங்கள் ஜெயலலிதா அம்மா, கலைஞர் ஐயா சட்டசபையில் பேசினது பார்த்துருக்கீங்களா? ஜெயலலிதா அம்மாவோட பேச்செல்லாம் கர்ஜனையாக இருக்கும். இப்போ அவங்கெல்லாம் என்ன தொழில் எல்லாருக்கும் துறையை பிரித்து கொடுத்துட்டு பேசாமல் வாயை மூடிட்டு உட்காந்துக்கிட்டாங்களா? பேசிக்கிட்டு தானே இருந்தாங்க. ஸோ முதலமைச்சர்னு ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து பேசணும். சட்டசபையில் பேசணும், இல்லைன்னா வெளியில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டாவது கொடுக்கணும். பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதுக்கு ஒரு குரல் கொடுக்கணும். ஒன்றும் பண்றது, வாயை மூடிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு. ஒருவேளை தீர்மானம் போட்டுட்டா அது தீர்ந்துருமோன்னு நினைக்கிறாங்களோ, அதுக்கு தீர்வை நோக்கி நகர மாட்டாங்க. அதுதான் அவங்க அதான் பண்றாங்க. தீர்மானம் போட்டுட்டு பேசாம உட்காந்துக்கிறாங்க. வெளியில காட்டணும்ல, நாங்க ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கோம்னு காட்டணுமா இல்லையா? ஸோ அதுக்காக தீர்மானம் போட்டுட்டோம்னு சொல்லிட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. இந்த மேகமலை பிரச்சனையை பற்றி கூட சட்டசபையில் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வருஷ நாட்டில் 91 கிராம மக்களை அங்கேருந்து வெளியேற சொல்கிறாங்க. அவங்க சுமார் 100 ஆண்டு காலமாக அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வாழ்வாதாரமே அங்கே தான் இருக்குது. இப்படி திடீர்னு வெளியில் போக சொன்னால் அவங்களாம் எங்கே போவாங்கன்ற ஒரு கேள்வி எழுப்பும்போது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டு இதை நாங்கள் பார்த்துக்குறோன்றாங்க. இப்போ கரூரில் இறந்து போன குடும்பத்துக்கு வேலை, கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு எதிர்த்து நாம் தமிழர் கேஸ் போட்டு ஹைகோர்ட்டில் உத்தரவும் வந்துருச்சு. அப்படிலாம் வேலை கொடுக்கக்கூடாது, இது விபத்தில் செத்தவங்களுக்குலாம் கவர்மெண்ட் வேலை கொடுக்கக்கூடாதுன்னு வந்துருச்சு. இவங்க திருப்பி போய் ரீஅப்பீல் பண்ணியிருக்காங்க. அப்போ ரீஅப்பீல் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க? கவர்மெண்ட்டோட முடிவில் தலையிடுறதுக்கு ஹைகோர்ட் யாருன்னு கேட்டிருக்கு. அப்போ அதாவது அரசு என்ன வேணால் முடிவு எடுக்கலாம், ஹைகோர்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோ தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மேகமலை விவகாரத்தில் இவங்களே ஒரு முடிவு எடுக்க வேண்டியதானே? ஏன் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க? அந்த தீர்ப்பை காட்டி நம்ம பேசலாம் இல்லையா? அப்போ அரசு என்ன வேணால் முடிவு எடுக்கலாம், அந்த முடிவில் ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ தலையிடக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுன்னா இந்த மேகமலை விவகாரத்தை மட்டும் ஏன் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க? இவங்க ஒரு ஆணையை வெளியிடலாமே.
அப்ப இது என்ன, காசு இருந்தா என்ன வேணா பண்ணலான்ற மாதிரி தானே இருக்கு. அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு காசை தூக்கி அடிச்சு தனக்கு சாதகமா தீர்ப்பு வாங்கிக்கிட்டாங்கன்னு தானே தோணுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியை அசிங்கப்படுத்தான்னு நினைக்கிறேன் நான் நினைச்சு. அவங்க வந்து மக்களுக்காக பணி செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியை நம்ம அசிங்கப்படுத்தணும், ஏன்னா அவங்க கிட்ட நம்ம போய் தோத்துறக்கூடாது அப்படின்னு. அதுதான் அவங்களுக்கு நாம் தமிழர் மட்டும் இல்ல, டிஎம்கே, அண்ணா அதிமுக எல்லாரும் எதிர்க்கணும், தான் மட்டும் சுயமா இருக்கணும். இல்ல நீ அது சரியா இருக்கும்னு நினைக்கிறோம்லாமா, நீ நில்லு ஆனா சரியா நில்லு அப்படின்னு நினைக்கிறோம்ல. சரியா பண்ணா நம்ம ஏன் எடுத்து கேள்வி கேட்க போறோம்? எல்லாமே இப்ப சீமான் அண்ணா இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணுவேன், ஆட்சிக்கு வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் சில திட்டங்களை வச்சிருக்காரு. அதே மாதிரி நீயும் நல்ல திட்டங்களை வச்சு கொண்டு வா. இன்னைக்கு கூட பேசும்போது சொல்றாரு சீமான் வந்து பத்திரிகையில சந்திப்புல சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா அந்த மேகமலை பிரச்சனையை சொல்லும் போதே சொல்றாரு, இது உங்க அரசு தானே, புதுசா வந்திருக்க இந்த அரசு தானே வந்து வழக்கு வந்து போக சொல்லுது, ஒரு வார்த்தை சொல்லுது, ஒரு வார்த்தை ஆக்கிரமிப்புன்னு சேர்த்த வார்த்தைனால தானே இவ்வளவு பிரச்சனை உருவாகுது, அதையே நீங்க சேர்த்திங்கன்னு கேட்கிறாரு. ஆனா இவர் என்ன சொன்னாரு, தேர்தலுக்கு முன்னாடி அவர் பேசும்போது என்ன சொன்னாரு, ஒரு இடத்துல நீங்க 10-15 வருஷத்துக்கு மேல இருந்துட்டாவே பட்டா வழங்கணும்னு சொல்றாருல. இப்ப வந்து அந்த மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு. அதுக்கு இந்த அரசு என்ன சொல்லுது, வாயை மூடிக்கிட்டு தானே இருக்கு. எங்க ஊர் பக்கத்துல கூட இப்ப புதுக்கோட்டை இருக்கிற ஒரு கிராமத்து, அந்த எங்க ஊருக்கு பக்கத்துலயே ஒரு கிராமத்துல இதே மாதிரிதான் கவர்றாங்க, நான் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டேன், ஏன் எங்க வீடு இடிக்கிறீங்க. இல்ல புதுக்கோட்டையில இப்ப நடந்திருக்கு, நேத்து நடந்திருக்கு. அப்ப தொடர்ந்து இது நடந்துகிட்டு ஒரு பக்கம் மக்களோட வீடுகள் எல்லாத்தையும் இடிக்கப்படுது. அது அந்த கடந்த திமுக ஆட்சியில கூட நான் இவ்வளவு பாக்கலையாங்க வீடு இடிக்கிறது. இப்ப டிவி ஆட்சியில இவருடைய மௌனம் வந்து பின்னாடி பெரிய விளைவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது எந்த காரணம் அப்படின்னு இந்த மக்களுக்கு புரியல. ஏன்னா அவர் ஜெயிச்சதே எப்படின்னு வரை நமக்கு புரியல. மக்கள் ஒரு மாற்றம் வரும்னு நம்பி ஓட்டு போட்டாங்க. ஆனா மக்களுக்காக இவர் வந்து நிக்கிறாரான்னு பார்த்தா நிக்கல. மக்களுக்காக அவர் கிடையவே கிடையாது. மக்களுக்காக குரலே கொடுக்காத ஒரு முதல்வர் மக்களுக்கான முதல்வரா கிடையாது. அவர் எதை நோக்கி போறாரு, அந்த ஆட்சி எதை நோக்கி போகுதுன்னே ஒன்றும் புரியல. ஒரு ஆக்கிரமிப்பாளர்கள்னு ஒரு ட்ரைபல் மக்களை பார்த்து எப்படி சொல்ல முடியும்? ட்ரைபல் மக்கள் தான் காட்டோட பாதுகாவலர்களே. ட்ரைபல் மக்களால் எந்த காடும் அழிஞ்சதா இது வரைக்கும் சரித்திரம் இல்லை. அவங்க எப்படி அவங்கள போய் ஆக்கிரமிப்பாளர்கள்னு சொல்ல முடியும்? அவங்களால காட்டுக்கு அச்சுறுத்தல்னு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. நமக்கு பயமா இருக்கு, அடுத்தடுத்து இந்த மக்கள் வந்து என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தெரியல. இப்ப நீங்க மின்சார கட்டணம் உயருது, இங்கிட்ட ஒரு குரூப் அப்படிலாம் இல்லைன்னு பேசுது. சொத்து வரி உயர்த்திட்டாங்க. உங்களுக்கு தெரியும், சென்னையில வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அது பிரச்சனை வருது. உடனே என்ன பண்றாங்க, அடுத்து பார்த்தா இல்ல அப்படின்னு டக்குன்னு என்ன பண்றாங்க, ஆபீஸ் எல்லாம் கலந்து அசிச்சு அதை அப்படி கிடப்புல போடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு யாராலையும் கணிக்க முடியல. 5 வருஷத்துக்கு எல்லாரும் பயந்துட்டு பம்மிட்டு பக்குன்னு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். என்ன தப்பு நடந்தாலும் கவர்மெண்ட் வாயை திறந்து பேச போறது இல்லை, அது மட்டும் தெளிவா தெரியுது. இல்ல இதுக்கான தீர்வு ஒரு மாற்றம்னா நம்ம என்ன கொடுக்க முடியும், மக்கள்கிட்ட நம்ம என்ன போய் சேர்க்க முடியும்? இதுக்கான ஒரு மாற்றம்னா மக்கள் வந்து அடுத்த எலெக்ஷன்லயாவது ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கணும். யாரு தனக்கு நல்லது மண்ணுக்கான தலைவர்னா நீங்க யாரும் சொல்லிட்டு போயிடாதீங்க. வேற நான் மண்ணுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்கல்ல, இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவங்க, உனக்காக நான் இருக்கேன், நான் இந்த மலையை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தலைவர்களை நீங்க தேர்ந்தெடுங்கன்னு நம்ம சொல்றோம். ஆமா கண்டிப்பா அதான் சொல்றேன். மக்கள் வந்து சிந்திக்கணும், மக்களுக்கான தலைவர் யாரு, மண்ணுக்கான தலைவன் யாருன்னு மக்கள் யோசிக்கணும். ஆனா தொடர்ந்து சீமான் அவர்கள் பேசுறத ஒரு கூட்டம் இருக்கு, என்ன சொன்னாலும் அவரை அடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஆமா, ஜீரோ சீட்டு. அவர்களுடைய ஒரு அமைச்சர் வன்னியரசுங்கிற ஒரு அமைச்சர் அவரே திரளுங்கிறார், நீங்க எவ்வளவு நிதி வாங்கி நீங்க எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க போய் இதை சொல்லலாமா ஒரு வார்த்தை? அப்ப திரள் நிதி வாங்குறது தப்புன்றாங்க. இவங்க போயிட்டு மார்டின் கிட்ட, லாட்டரி கிங் மார்டின் கிட்ட 90 கோடியா 950 கோடி திமுக அத்தனை கோடி ஃபண்டு வாங்கியிருக்காங்க. அப்ப அது என்ன, அவங்க வாங்கின ஃபண்டு? நாம் தமிழர் கட்சி வந்து கார்ப்பரேட் கிட்ட காசு வாங்கிட்டு கார்ப்பரேட்டுக்கு ஆதரவா செயல்படாது, மக்கள் கிட்ட காசு வாங்கிட்டு மக்களுக்கு ஆதரவா நாங்க செயல்படுவோம். மக்கள் கிட்ட காசுனா கொள்ளையடிக்கிறது இல்லை, முடிஞ்ச அளவு கட்சிக்காக செலவுக்காக பணத்தை கொடுங்கன்னு கேட்பாங்க, விருப்பம் உள்ளவர்கள் கொடுப்பாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட வாங்கிட்டு மக்களுக்கு செயல்பட போறோம். கார்ப்பரேட் கிட்ட அவங்க வாங்கிட்டு கார்ப்பரேட்டுக்கு ஆதரவா செயல்பட்டு மக்களை வந்து புறக்கணிக்கிறாங்க. ஆனா அந்த ஆட்சியை தானே மக்கள் விரும்புறாங்க. மக்களுக்கு புரிதல் இல்ல இதுல. கண்டிப்பா எனக்கு புரியுது. ஏன்னா மக்களுக்கான அரசியல் அப்படிங்கிறது புரியல மக்களுக்கு. அரசியல்னா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் மக்களுக்கான அரசியல் என்ன, இந்த மண்ணுக்கான அரசியல் என்ன, கார்ப்பரேட்டோட அரசியல் என்ன, இது அவங்க பகுத்தாய்வு முடியல. பகுத்தறிய முடியாம அவங்க வந்து சீமான் பேசுறத மண்டையில ஏத்தி புரிஞ்சுக்க முடியாத மக்கள் வந்து சீமான தொடர்ந்து அவதூறு பரப்பி பேசிட்டு வராங்க. படிச்சவனே அப்படி இருக்கான்.
படிச்சவங்களுக்கே புரியல. படிச்சவனே வந்து புரிஞ்சாலும் சரி அவன் என்ன எந்த ஒரு நோக்கத்துக்காக அவங்கள எதுக்குறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரியல. எனக்குமே இது ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி எக்ஸ்பிரஷனாக தான் இருக்கு. ஒரு மனுஷன் மண்ணுக்காக மக்களுக்காக அந்த ஈகோசிஸ்டம்காக பேசுற ஒரு தலைவனை ஏன் மக்களால புரிஞ்சுக்க முடியலன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நான் நெய்தல் படை அமைப்பேன் அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சுங்களேன். ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு ஒரு வீடியோ போட்டோம்னு வச்சு அந்த நெய்தல் படையை வந்து நீங்க வந்து மத்திய அரசை தாண்டியோ நீங்க கீழே தான் நீங்க பண்ண முடியும் அப்படின்னா ஏன் மாநில அரசுக்கு உரிமை இல்லையா, ஏன் அதை பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம வந்து ஒரு விளக்க காலனிக்கு வந்து அதை பேச மாட்டாங்க. ஏன் ஒரு மாநில அரசுனால முடியாதா, இல்லை மாநில அரசுக்கு உரிமைகளே கிடையாது, இதெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க என்னன்னா அவங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, அதுக்கு வந்து ஒரு 10,000 லைக் வரணும், 1,00,000 வியூஸ் வரணும். இதை பார்க்குற மற்ற பசங்க என்ன நினைப்பாங்க, உன்னோட சீமன் தப்பா சொல்றாரு. அதுதான் இப்போ சில பேர் வந்து கண்மூடித்தனமாக எதிர்க்கிறாங்க, சில பேருக்கு எது ரைட்டு எது சரின்னே தெரியல. ஆனால் ஒரு சில குரூப் வந்து ரூட் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி தூக்குற மாதிரி அவங்களுக்குலாம் காசு பே பண்ணி அவங்கள பேச வைக்கிது. அது வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகுது சோஷியல் மீடியாவில். இப்போ அதை பார்க்குற மக்கள் அதை நம்புகிறாங்க. இது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அவங்க காசை வாங்கிட்டு பேசுகிறாங்க, டிவிக்கு ஆதரவாகவும் சீமான் அண்ணனுக்கு எதிராகவும் பேசுகிறாங்க. அதை நம்புகிற மக்கள் இருக்காங்க. அதை நம்பிட்டு என்கிட்டே நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. நமக்கு பயமா இருக்குல்ல, என்ன இருக்கானுங்க அப்படின்னு. அதான் எனக்கு வந்து ரொம்ப பயம் வருது. இந்த நாடு, இந்த அரசியல் எதை நோக்கி போகுது, இந்த மக்கள் ஏன் இவ்வளோ புரிதல் இல்லாமல் இருக்காங்கன்றத எனக்கு ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு மாணவரை வந்து அடித்து கொள்கிறாங்க அப்படின்னா அதுக்கு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர் சொல்கிறது ஒரு மாதிரியாகவும் ஆட்சியாளர் சொல்றது ஒரு மாதிரியா இருக்கு. அதான் தெரியல. அப்ப கோயம்புத்தூர் ஹிந்துஸ்தான் காலேஜ்ல ஒரு பையன் கஞ்சா கடத்துறவங்களை காட்டி கொடுத்ததுக்காக அவனை கொண்டுட்டாங்க. அவங்க அம்மா அப்பா சொல்ற வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி ஒரு மாதிரி இருக்கு, அந்த காலேஜ்ல சொல்ற வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி ஒரு மாதிரி இருக்கு. இதை பத்தி உதயநிதி அசம்பிளியில் எடுத்து வைக்கும்போது ராஜ்மோகன் அவர்கள் சொல்ற ஒரு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி வேற மாதிரி இருக்கு. இல்லை, உதயநிதிலாம் அவர் ஆட்சிக்கு அதிகாரத்தில் இருக்கும்போது அது தப்பு தான் பண்ணாங்க. ஒன்று நடக்க மக்கள் பிரச்சனையை வந்து அவங்க சரியாக பேச மாட்டாங்க. அவரெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம பேசக்கூடாது. ஏன்னா இப்போ ராஜ்மோகன் வந்து அதை பேச இந்த சட்டசபையில் எந்திரிக்கும் போது, அமைச்சர் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவர் இந்த சபாநாயகர் சொல்கிறாரு, நம்ம வந்து அதை தள்ளி வச்சிருக்கோம், நம்ம 17ஆம் தேதி பேசுவோம், திங்கட்கிழமை பேசுங்கன்றாரு. அப்போ 4-5 நாள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, 4 நாள் அந்த பிரச்சனை மறைஞ்சிரும், புது பிரச்சனை உருவாகிடும், அப்ப மக்கள் மறந்துருவாங்க. அது எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்ப பேசாதீங்க 4 நாள் கழிச்சு வாங்கன்னு ஒரு சபாநாயகர் சொல்றதை என்னால ஏத்துக்க முடியல. சபாநாயகர் மேல நல்ல மரியாதை இருக்கு, நல்லபடியா சபையை நடத்தி கொண்டு போறாரு, சில விஷயம் நியூட்ரலா கொண்டு வராரு, இழுத்து பிடிக்கிறாரு, கொண்டு வராரு. ஆனா இந்த விஷயத்தை அவர் சொன்னது எனக்கு ஏத்துக்க முடியல. ஏன்னா மத்த பிரச்சனைனா பரவாயில்ல, இது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதை வந்து அந்த இடத்துல பேசி முடிச்சாகணும். இன்னைக்கு கொலை நடந்திருக்கு, நீ அடுத்த வாரம் பேசுறேன்னா என்ன இது அர்த்தம்னு எனக்கு புரியல. அப்படின்ற மாதிரி போயிட்டு நாளைக்கு வாங்கன்றாரு. இது என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாம இப்ப இந்த யங் ஜெனரேஷன்ல கஞ்சா ட்ரக்ஸ்ன்றது ரொம்ப ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு. நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கூல் பசங்கெல்லாம் கூட ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கிறதா பயங்கரமா பிரச்சனை, அதெல்லாம் ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க அரசாங்கமே இந்த மதுபான கடைகளை வந்து இவ்வளவு நடத்தும் போது ரெஸ்டோ பார், ஏகப்பட்ட பார்கள் இப்போ வந்து பிரைவேட் பார்கள் வந்துருச்சு, இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்புறம் ஆன்லைன்ல தராங்களாமே. ஆமா, ஆன்லைன்ல சரக்கெல்லாம் விற்கிறாங்க, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு போய் கடையில அடிச்சிட்டு கிடக்குறாங்க. அது அப்படி ஆன்லைன்ல வாங்கிட்டு கடையில போய் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா டெபிட் ஆயிடுது காசு. ஆனா அங்க போய் கேட்கும்போது எனக்கு வரலப்பா நீ போப்பான், ஏன்னா அவனுக்கு அந்த 10 ரூபா கமிஷன் போகுது அப்படிங்கிற மாதிரி. சோ அப்ப குடிகாரர்களுக்கு அதிகமான சலுகையை வந்து செஞ்சு கொடுக்குதா அந்த டிவிகே அரசு? குடிமகன்களுக்கு, அவங்களதான் வந்து இந்த தமிழ்நாட்டோட இந்த இந்தியாவோட குடிமகன்கள், அதனால அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. மக்களுக்கு எல்லாம் முன்னுரிமை கிடையாது. உன் வீடு நாங்க உடப்போம், என்ன பண்ணுவோம், நீ அதெல்லாம் கேட்காத, நாங்க வரல, ஒரு ஓரமாக்கு வந்து அமைதியா இருக்கும், பதில் சொல்றதுக்கு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு ஒரு 5 அமைச்சர் வச்சிருக்கேன், டக்கு டக்குன்னு எந்திரிச்சு சொல்லுவாரு. நீங்க ஒரு மீம்ஸ் பாத்தீங்களா, இந்த வேளாண்மை பத்தி பேசுறாங்களே அவங்க தான் வேளாண் துறை அமைச்சரான்னு கேட்பாங்க. இல்ல அவர் வேளாண் துறை அமைச்சர் கிடையாது, அவங்க தொழில்துறை அமைச்சர் அப்படின்னு. தொழில்துறை அமைச்சர் வந்து வேளாண்மை பத்தி பேசுறாங்க, வேளாண் அமைச்சர் வந்து நிதியை பத்தி பேசுறாரு. சம்பந்தமே எல்லாமே கொலாப்ஸ் பண்ணிக்கிறாங்க. பாக்குற நமக்கும் கொலாப்ஸ் ஆகுது, யார் எந்த துறைக்கு அமைச்சர்னே தெரியல. என்ன நடக்குது அப்படிங்கிறது மக்களை வந்து குழப்புறாங்க. ரெண்டுமே எதிர்கட்சிகளும் சரி இவங்களும் சரி அதை நோக்கிதான் நகர்த்திட்டு இருக்காங்க. அதுதான், எந்த அமைச்சர் யார் எதை பேசணுன்றதே இல்லாம இஷ்டத்துக்கு பேசுறாங்க. பேச வேண்டியவர் அங்க கம்முன்னு வாய மூடிட்டு இருக்காரு. அவர் எப்ப வாயை திறப்பாருன்னு தெரியல. நானும் ரொம்ப நாளா பாத்துருக்கேன் வாயை திறந்து ஏதாவது பேசுவாரான்னு.
ஒருவேளை அவருக்கு மேல உள்ள எஜமானர்கள் வாயை திறக்க சொன்னா திறப்பாரோ அப்படிங்கிறதா எனக்குலாம். அவருக்கு மேல ஒரு எஜமானர்களா? அது யாரு? அதெல்லாம் இருக்காங்க, வாய்ப்பு இருக்கு, மறைமுகமாக இருக்கலாம். அப்படி அது வேறயா? ஆமா, அவரு தானங்க சீஃப் மினிஸ்டர், அவரு தானே எஜமானர், அவருக்கு மேல வேற யாரு? சலிவிட்டுக்கே சலிவிட்டா இருக்கலாம். அதெல்லாம் இதை பார்க்கலாம். சொல்றீங்களா? அன்னைக்கு தான் ஊருக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக். என்னடா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உதயநிதி அன்னைக்கு தான் கைது பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க, தஞ்சாவூர் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தினதுக்காக அது பயங்கரமாக பயன்படுத்திட்டாங்க. ஆனால் அதை தாண்டி ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று உங்களுக்கு தெரியும் அந்த பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா யார் அப்படிங்கிறத உங்கள் வீட்டில் போய் உங்கள் அம்மாட்ட கேளு அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன் இந்த வார்த்தை இந்த நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் பாசையில் வந்து வல்கர் வாரிசியாக இதை பற்றி பேசலை, இதை பற்றி ஏன் நீங்கள் கடந்து போகிறீங்க? குறிப்பிட்ட சில பேர் தான் பேசுகிறாங்க. ஒருவேளை பேசுனதானே சொல்கிறீங்க? ஆமாம், ஒருவேளை கைது செய்யப்படுவார் அவரு தெரியல. அவரு உதயநிதி வந்து பேரே எடுக்காத ஒருத்தரை கைது பண்ணாங்க. இவரு டைரக்டாவே அடிக்கிறாரு நயனார். 2 வாட்டி அடிச்சிட்டாருங்க. 2 வாட்டியுமே இவரை வந்து அவங்க தொட மாட்டாங்க. ஏன்னா அவர் பிஜேபிங்க. பிஜேபி எப்படிங்க தொடுவாங்க? பிஜேபி வந்து திமுக தானங்க இது பண்ணிட்டு இருக்கு. என்னது திமுக பிஜேபி கூட்டணி, அதோட நாம் தமிழர் சேர்ந்து கூட்டணியா இருக்கு. அவங்களாம் சேர்ந்து தானே தாவக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு நேரேட்டிவ் செட் பண்றாங்க. நரேட்டிவ்லங்க, அதான் உண்மை. என்ன உண்மை? அவங்களாம் சேர்ந்து அவங்கள இது பண்ணிட்டு இருக்காங்க, ஏத்துக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே பண்ண விட மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? சரி, அப்ப டிஎம்கே காரரை அரெஸ்ட் பண்ணாங்க, கூட்டணினா டிஎம்கே காரரை அரெஸ்ட் பண்ணாங்க, இவரு பிஜேபி காரரை அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? பண்ணுவாங்க, அதெல்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க. பண்ண மாட்டாங்கங்க. பிஜேபிங்க எப்படிங்க தொடுவாங்க? பிஜேபியோட பி டீமுங்க இவங்க எப்படிங்க அவங்கள தொடுவாங்க? இவங்களோட ஃபுல் டார்கெட் டிஎம்கே தாங்க. இது தெரியாதா? அதிமுக முடிச்சு விட்ட மாதிரி அடுத்து வந்து திமுக ஒன்னா முடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக முடிச்சு விட்டாச்சு, அடுத்து டிஎம்கே முடிச்சு விடணும். அதுக்கப்புறம் பிஜேபி கூட சேர்ந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும். அதுதான் அவரோட அல்டிமேட். நேற்று சுதந்திர தின விழாவில் வந்து நேற்று ஒரு சுவாரஸ்யம் நடந்திருக்கு. ஒரு செய்தியில பார்த்தேன், இந்திய எல்லையில் ஒலித்த 8 செகண்ட் என்னமோ ஒலித்த விஜயின் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. உண்மையா? ஆமா, அடுத்து பிரதமருக்கான கட்டமைப்பு எங்க காஷ்மீர்லயா விசில் போட வந்திருக்கும் போல. பயங்கரமா. என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா, எங்க இந்தியா பாகிஸ்தான் பார்டர்லயே அந்த பாட்டு ஒலிச்சுட்டான். ஆனா நான் அந்த வீடியோல காது வச்சு கேட்கிறேன், எனக்கு கேட்கல. ஒருவேளை இவங்களா ரூட் மாஃபியாவில கிளப்பி விட்டாங்களான்னு தெரியல. பொய்யான செய்திகளை பரப்புறதுக்கு தானே இவங்க இருக்காங்களே. ரூட்டோட வேலையே இதுதானே. ஆனா நார்த் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க. நான் உங்ககிட்ட பழைய வீடியோல சொன்னேன் பாத்தீங்களா, அது எவ்வளவு வீடியோ வந்திருக்கு பாத்தீங்களா, போய் பாருங்க. அதான் அவங்க எல்லாம் விஜய்னா யாருமே அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. இல்லையே தளபதி தளபதின்னு இருக்காங்க. தளபதி வந்து வடக்கு வரையும் பரவிருச்சு. அதுதான் காசுதான், ரூட்டோட காசு இருந்தா என்ன வேணா பண்ணலாம்ல. அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரூட் எப்படி வேணா இருக்கட்டும், மக்களுக்கான ரூட் அவங்க எடுக்கட்டும். பார்ப்போம் என்னதான் அவங்க பண்றாங்கன்னு பார்ப்போம். அடுத்த காணொலி நம்ம வந்து நல்லா பேசுவோம், சிறப்பா பேசி அவங்க நல்லது செய்யறாங்கல்ல அதெல்லாம் எடுத்து பேசுவோம். நல்லது செய்யறாங்களா? என்ன நல்லது செஞ்சிருக்காங்க? இல்ல நிறைய செய்யறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஒண்ணா எடுத்து எழுதுறதுக்கு எனக்கு டைரி பத்தாது. ஓகேனா, நான் எழுதி நிறைய வச்சிருக்கேன், அதெல்லாம் பேசுவோம். பேசலாம். இப்போ வந்து இப்போ செஞ்ச நல்லதான் இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு செஞ்சு நல்லது. மன்மத நன்றி, மீண்டும் சந்திப்போம். மன்மத நன்றி. அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.